வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/8/2026 7/8/2026 வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனே உங்களுக்கு வரும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம உங்களோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ், அலைட் அண்ட் ஹெல்த் கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அதில் யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் இன் ப்ரிஃபரன்ஸ் டு எம்சிசி கைட்லைன்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 26-27. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் 2026-27. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலினுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 460 பேர்த்து பக்கமா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணவங்களோட லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், எப்போ வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சர்க்குலர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. The candidate who applied under eminent sports person quota are hereby requested to present in person along with their sports certificate. சரிங்களா, யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/8/2026 7/8/2026 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே நீங்கள் போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கீழே அடுத்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 490 சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 சம்திங் தான் இருக்கும். ஹேவ் அப்ளைட் அண்டர் யார் இத்தனை பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா requested bring ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு அண்ட் நீட் யூஜி 2026 ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டையும் எடுத்துக்கிட்டு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அட் 4th ஃப்ளோர் செலெக்ஷன் கமிட்டி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கீழ்பாக் சென்னை. என்னைக்குன்னா 5/8/2026 7/8/2026 வரைக்கும் வந்து நடக்க போகுது. நீங்கள் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அதில் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேட்சஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 460 பேர் பக்கமாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 100 பேரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருந்து 100 வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 5/8/2026 காலையில் 9 மணிக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருக்கணும். அடுத்து 101வது சீரியல் நம்பர்லேருந்து 200வது சீரியல் நம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/8/2026 அன்னைக்கு 12:30 மத்தியானம் 12:30 மணிக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு செகண்ட் பேட்ச் சீரியல் நம்பர் வந்து 201லிருந்து 300 வரைக்கும் 6/8/2026 காலையில் 9 மணிக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 301வது சீரியல் நம்பர்லேருந்து 400வது சீரியல் நம்பர் வரைக்கும் 6/8/2026 காலையில் மதியானம் 12:30 மணிக்கு நீங்கள் இருக்கணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3வது பேட்ச் வந்து 401லிருந்து 468 வரைக்கும் இருக்கிறவங்க. ஸோ 7/8/2026 காலையில் 9 மணிக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 பேட்சாக ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் பார்த்தீங்கன்னா 200 பேர், காலையில் 100 பேர், மத்தியானம் 100 பேர். சரிங்களா, முத நாள் சரிங்களா 5ஆம் தேதி 200 பேரும்
அடுத்தது 6ஆம் தேதி 200 பேரும், 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 68 பேர் பக்கமா வந்து அதில் ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஷெட்யூல் பிரகாரம் அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உண்டான கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கினுடைய அந்த இதுல கலந்துக்கிட்டு உங்க சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க? நீங்க அந்த கவுன்சிலிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ல கலந்துக்கிறதுக்கு நீங்க இதை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிற அந்த இதுல வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நீங்க அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.